ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். 1 பேதுரு 2:17. அன்புக்குரியவர்களே, சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். அது உங்களுக்கு பலனாக இருக்கும், மட்டுமல்ல மகிமையாகவும் விளங்கும். அநேக குடும்பங்களில் பெற்றோர் சேர்த்து வைத்த சொத்துக்களை பிரிக்கும் நேரம் வந்துவிட்டாலே சகோதர அன்பு மாயமாய் மறைந்துவிடும். சில குடும்பங்களில் மனைவிமார் போடுகிற சண்டையினால் சகோதரருக்குள் பிரிவினை வந்துவிடுகிறது. எந்த சூழ்நிலையிலும் சகோதர அன்பு குறையாமல், சகோதர பாசம் நீங்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லோருக்கும் மூத்த சகோதரன் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. நம்மை சகோதரன் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. நாம் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்திருந்தாலும் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்த மூத்த சகோதரராகிய கிறிஸ்துவின் சிலுவைக்கு முன்பாக வந்து நிற்கும் போது நாம் எல்லோரும் ஒரே இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்றும், ஒரே பரலோக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும், கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகள் என்றும் உணர்கிறோம். அநேக குடும்பங்களில் உள்ள சகோதர சகோதரிகள் ஒற்றுமை இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல், சண்டையும் சச்சரவுமாய் இருந்து தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சகோதர அன்பிலே நிலைத்திருப்போம். நாம் நம்முடைய வாழ்வில் கவனமாயிருப்போம். நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, தோல் அலர்ஜியினால், தழும்புகளால், தடிப்புகளால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு நல்ல சுகம் தாரும். அவர்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து அலர்ஜி தன்மைகளை மாறச் செய்து அற்புத சுகம் உண்டாக கிருபை செய்வீராக. ஆண்டவரே, மற்றவர்களை கனம் பண்ணுவதில் நாங்கள் முந்திக் கொள்ளவும், சகோதர அன்பிலே நிலைத்திருக்கவும், தேவ அன்பை வெளிப்படுத்தி சகோதரர்கள் இடத்தில் அன்பும் இரக்கமும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையுடன் செயல்பட வழி நடத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய மனதுருக்கம் எங்கள் குடும்பத்தில் விளங்க வேண்டுமாயும், கனிவான வார்த்தைகள் மூலமாகவும் அக்கறையான செயல்கள் மூலமாகவும் உங்க அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவிட ஜெபிக்கிறோம். தேவனே, உங்க அன்பு பிள்ளைகள் அவர் தம் குடும்பத்தினரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்கள் எதிர்கொள்ளுகிற பொருளாதார பிரச்சனைகள், கசப்புகள், துன்பங்கள், வியாதிகள் மற்றும் எல்லா சவால்களிலும் இருந்து விடுவித்து உம்முடைய பராமரிப்பையும் பாதுகாப்பையும் அவர்கள் பெற்று அனுபவிக்கவும் உங்க கிருபையாலும், ஆரோக்கியத்தாலும், சமாதானத்தாலும், மகிழ்ச்சியாலும் அவர்களை நிரப்பிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்தியாவில் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் இறங்க வேண்டுமாய் விசேஷ விதமாக அவர்களை குணமாக்கவும், மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கோவிஷீல்டு தடுப்பூசி இந்திய அரசு தடை செய்யவும், அப்பாவி பாலஸ்தீன மக்களை தேவன் விசேஷித்த விதமாக பாதுகாக்கும்படியும், தேவ பிரசன்னத்தால் தேசம் முழுமையும் சுதந்திரிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் ஜெபிக்கும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் ரட்சிப்பும் களிப்பும் சமாதானமும் உண்டாகவும், அனுதின தேவைகள் அப்பம், தண்ணீர், போக்குவரத்து, தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.